அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே தமிழே உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாயனும் நான் இருப்பேனா. அனைவருக்கும் இனிய வணக்கங்களோடு உங்கள் மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன், மதுரை இலக்கிய பேரவை, சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை, JCTV இணைந்து வழங்குகின்ற ஒரு அற்புதமான பட்டிமன்றம். நூலக தினத்தை ஒட்டி வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு உன்னதமான பட்டிமன்றம். நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கா இல்லை பழுது நீக்கத்திற்கா? நூலகங்கள் என்றால் என்ன? சிறு வயதிலேயே பள்ளி அளவிலே நூலகங்களுக்கு நாம் போய் படித்திருப்போம். என்னுடைய ஆசிரியர் கூட ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். நாமெல்லாம் சுற்றுலா போக வேண்டும், எந்த இடத்திற்கு போகலாம் என்று ஒரு கேள்விக்கணையை தொடுத்தார். உடனே ஒவ்வொரு மாணவனும் ஐயா அழகர் கோயிலுக்கு போவோம்யா, ஐயா திருமலை நாயக்கர் மகாலுக்கு போவோம்யா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் எந்திரிச்சான், ஐயா லைப்ரரிக்கு போவோம்யா அப்படின்னா, நூலகத்துக்கு போவோம் அப்படின்னா. ஏன்னா நூலகத்துக்கு போகிறது கூட இன்றைக்கு அதை ஒரு சுற்றுலாவாக மாற்றி இருக்கின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நூலகங்கள், ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொல்வார்கள். எனவே நூலகத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. அறிவை பெருக்குகின்ற ஒரு அற்புதமான தவச்சாலை தான் நூலகங்களாக மாறியிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது புகழ்பெற்ற நூலகங்கள் நிறைய தமிழகத்திலே இருக்கிறது. நம்முடைய மதுரை எம்பதியிலே கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பல்வேறு பொக்கிஷங்களை உள்ளடக்கி அற்புதமாக இருக்கின்ற ஒரு நூலகமாக இருக்கிறது. எனவே இந்த தேசிய நூலக தினத்திலே வாசிக்கிற பழக்கம் நம்மிடத்திலே குறைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். கையிலே நாம் அலைபேசி வைத்திருக்கிறோம். அலைபேசியை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு புத்தகத்தையே படித்து விடலாம் என்று படித்து விடுகிறோம். ஆனால் நமக்கெல்லாம் புத்தகத்தை வாசிப்பதிலே தான் மகிழ்ச்சி இருக்கிறது. பக்கங்களை புரட்டுகிற பொழுது அந்த ஒவ்வொரு எழுத்தும் நம்மோடு நடனமாடி கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது வாசித்தவங்களுக்கு தான் அந்த அனுபவம் நமக்கு புரியும். நான்லாம் வாசிக்க தொடங்கினேன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு வந்து நீங்கள் சாப்பிடணும்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னால் தான் அந்த இடத்துல நிறுத்திட்டு சரி சாப்பிடுவோன்னு தோணும். அந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கம் இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் இந்த நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. இல்லை பழுது நீக்கத்திற்கு தான், நம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய இடம்தான் நூலகம்னு சொல்ல 2 பேர் வந்திருக்கிறாங்க. பொழுதுபோக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தியாகராசர் மாடல் பள்ளியிலே அற்புதமான தமிழாசிரியராக பணியாற்றி நிறைய நூல்களை வாசிக்கிறவரை அப்படி தூக்கி இங்கிட்டு போட்டிருக்கிறோம். ஏன் அப்படி போட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவர் நல்ல வாசிப்பாளர். இருந்தாலும் அடுத்த தளத்தில் நின்று அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்காக மரியாதைக்குரிய கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே கார்த்திக் அவர்கள் நூலகங்கள் பொழுதுபோக்குக்கு தான் அப்படின்னு, அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், தவ யோகி மா முனிவர் மாதிரி. இந்த சின்ன வயதிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு. அவரும் நூலகத்துக்கு போகக்கூடியவர் தான். அவரையும் என்ன தூக்கி பண்ணி வச்சுருக்கிறோம், நீ வந்து இப்படி தான்ப்பா பேசணும், நூலகம் என்பது பொழுதுபோக்கு தான் சொல்கிறதுக்காக 11ஆம் வகுப்பு படிக்கின்ற அற்புதமான மாணவர் நம்முடைய மாநகராட்சி சுந்தரராஜபுரம் மேல்நிலைப் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய திரு சரவணப்பாண்டி வந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நூலகங்கள் பொழுதுபோக்குக்கு தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, நூலகம் பழுது நீக்கத்திற்கு தான். எனக்கு தெரிய சனி ஞாயிறு முழுக்க இவர் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். சும்மா உட்காரல, ஒரு 10-15 புத்தகத்தையாவது படிச்சுக்கிட்டு இருக்கிறார். பழுது நீக்கத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக கவிஞர் சிவக்குமார் வந்திருக்கிறாங்க. அந்த அணியில் அணி சேர்க்கிற விதமாக தியாகராசர் தீந்தமிழ் கல்லூரியிலே இளங்கலை தமிழ் படித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாணவி, வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் பேச்சாளர், ஒரு தியாகராஜர் மாடல் பள்ளி ஆசிரியர் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்கிறாரு. தியாகராஜர் கல்லூரியில் பயின்று படித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜேஸ்வரி வந்திருக்கிறாங்க. அவங்களும்
பழுது நீக்கத்துக்குன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. களை கட்டிருச்சு. இது அற்புதமான தேசிய நூலக தினத்தை ஒட்டி நடைபெறுகின்ற உன்னதமான ஒரு பட்டிமன்றம். நூலகங்கள் பொழுதுபோக்கிற்குத்தான் என்று சொல்வதற்காக இதோ வருகிறார் அற்புதமான தமிழ் பற்றாளர் கார்த்திக் அவர்கள். அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று பட்டிமன்றத்தை நடத்தி வருகின்ற நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கு அப்படின்ற தலைப்பில் நாங்கள் 2 பேரும் பேச வந்திருக்கோம் இன்றைக்கி. ஐயா, நீங்கள் நூலகங்கள் நிறைய இருக்குன்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் எத்தனையோ பேர் தினமும் போக வேண்டிய அவசியம் சூழல் போகணும். ஆமாம். ஆனால் இன்னைக்கு திரையரங்குகளில் அதிக கூட்டம் இருக்கிறதா, நூலகங்களில் அதிக கூட்டம் இருக்கிறதான்றதை உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறீங்கய்யா. அங்கே வர்றவங்களுமே டெல்லி எப்பளம் கிடைக்குமான்னு அப்படி தான் கேட்குறாங்க நூலகத்துக்கு வர்றவங்க. ஐயா, நூலக திருவிழாக்கள் வருடதோறும் நடந்து வருகிறது. ஆனால் நூலக திருவிழாக்களில் உணவகங்களில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்றத நூலக திருவிழாவில் மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்களே ரொம்ப மன வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. ஆமாம். என் நண்பர் காளீஸ்வரன் கூட புத்தகம் வாங்குறாங்களோ இல்லையங்க, ஸ்நாக்ஸ் 1000 ரூபாய்க்கு திங்கிறாங்கன்னு பார்த்துக்கங்கய்யா. அப்போ நம்மளுடைய பொழுதுபோக்கை எங்கே போய் பயன்படுத்துகிறோம்னு பார்த்துக்கங்க. ஆமாம். அதே மாதிரி ஒருத்தன் அப்படி தான் நூலகத்திலேயே உட்காந்துக்கிட்டே இருந்தார். சரி. நூலகர் வந்து அந்த நூல் நிலையத்தை பூட்ட போகிறார், நீங்கள் தயவு செய்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு கடன் கொடுத்த வெளியே நின்றுக்கிட்டே இருக்கான், வெளியே போனால் பிடிச்சிக்கிருவேன்னு கடங்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு கூட நூலகங்களுக்கு போய் உட்காரக்கூடிய சூழல் இன்னைக்கு மாறிடுச்சு. 2வது, எந்த இடத்துலையுமே போய் மாட்டிக்கொள்ளாத ஒரு இடம் அதுன்னு கேட்டால் நூலகம்னு ஆகி போயிருச்சுங்க. ஐயா, யுனெஸ்கோன்ற ஒரு நிறுவனம், ஒரு மனிதன் வருடத்திற்கு 2000 பக்கங்களையாவது படிக்க வேண்டும்னு ஆய்வறிக்கை சொல்லுதுங்கய்யா. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதன் 32 பக்கங்களை மட்டும்தான் படிக்கிறேன்னு வருத்தத்தோட சொல்றாங்கன்னா நூலகங்கள் எப்படிங்கயா பழுது நீக்கும்? பொழுதுபோக்குக்கு தாயா பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துல சாதித்த பெருமக்களை பூரா எடுத்துக்கங்க. அவங்க நூலகங்களுக்கு போய் வாசிக்கிட்டே இருந்தாங்களா? இல்ல. நூலகங்களுக்கு போய் வாசிச்சத தன்னுடைய அனுபவத்திற்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாங்க. கண்ணதாசன் எந்த நூலகத்திற்கு போய் நிறைய நூட்களை படிக்கலங்கயா, ஆனா வாழ்க்கையை படிச்சாரு, அந்த அனுபவத்தை பாடமா கொடுத்தாரு. அதனாலதான் அவருடைய பாடல்கள் இன்னைக்கும் காலம் கடந்து நிக்குது. அப்படின்னா அதற்கு காரணம் மனித வாழ்க்கையவே அவர் பாடமா படிச்சார். நூல்களை படிக்கிறது முக்கியம் இல்ல, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படின்னு எழுதுறதுக்கு நூலகத்துடைய வாசிப்பு தேவையில்லைங்கயா, அவருடைய அனுபவம் போதும். அதனாலதான் நூலகங்கள் பொழுதுபோக்கிற்குன்னு நாங்க பேச வந்திருக்கோம். ஐயா, நூலகத்துல போய் வாசிக்கிறதுன்றது ஒரு தண்ணீர் மீது எழுதப்படக்கூடிய எழுத்துங்கய்யா. ஆனா வாழ்க்கையை வாசிக்கிறதுன்றது பாத்தீங்களா, அது கல் மேல எழுதக்கூடிய எழுத்துங்கய்யா. எது சிறப்புன்னு நீங்க தாங்க முடிவு செய்யணும். எனவே நூலகங்கள் என்றைக்குமே பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இன்னும் பாத்தீங்கன்னா இன்று நிறைய மரணங்கள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது. படிச்சவங்க தான் அதிகமா தப்பு செய்யறாங்க. அப்ப அந்த படித்த கல்வி என்பதை வாசித்ததை அவர்கள் முழுமையாக வாசிக்கல. அதனாலதான் அவங்க பொழுதுபோக்குன்னு நினைச்சிட்டு வாசிச்சுட்டு மறந்துடுறாங்க. அன்னைக்கு வகுப்புல போய் ஒரு ஆசிரியர் சொல்றாரு, இந்த வகுப்புல யாரெல்லாம் முட்டாலோ எந்திரிச்சு நின்றுங்கன்னாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு யாருமே எந்திரிக்கல. ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்து நிக்கிறான். எழுந்து நின்னோட மற்ற மாணவர்கள்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னடா நீ மட்டும் எந்திரிச்சு நிக்கிறேன்னு ஆசிரியர் கேட்கறாங்க. உடனே அந்த மாணவன் சொல்றான், நீங்க ரொம்ப நேரமா தனியா நிக்கிறீங்களே, உங்களுக்கு துணையா கம்பெனி கொடுக்கலாம்னு தான் நான் எந்திரிச்சு நிக்கிறேன். அப்ப அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, மாதா பிதா குரு தெய்வம்ன்றத படிச்சவன் அதை எப்படி படிச்சிருக்கான்? பொழுதுபோக்குக்கு தான் படிச்சிருக்கான், பழுது நீக்கத்துக்காக படிச்சிருக்கான். அப்படின்னா பாத்துக்கங்க, இன்று மாணவர்கள் கூட புத்தக வாசிப்பை என்பது பாட புத்தகத்தோடு நின்று போகிறதா வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம். ஐயா, பாட புத்தகத்தோடு அவர்கள் வாசிப்பு நின்று விடுகிறது. அவர்கள் நூலகங்களுக்கு செல்வதை ஒரு பொழுதுபோக்கிற்காகத்தான் பயன்படுத்துகிறார்கள். எனவே இன்றைய சூழலில் நூலகங்கள் வாசிப்பு என்பது பொழுதுபோக்கே என்று சொல்லி எங்கள் அணிக்கு வாய்ப்பளித்தமைக்கு வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக அது கார்த்திக் இல்லையா, நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் பார்த்தீங்களா, அவருக்கே ஒரு ஆளுமை உண்டு. கண்ணதாசனை தூக்கி அப்படி பிடிச்சிருக்கிறார். உலக வாழ்க்கையில் நான் செல்வங்களை விட அனுபவங்களை திரட்டியவன்னர்.
நான் செல்வத்தை திரட்டல, ஆனால் அனுபவம் எனக்கு நிறையா உண்டு அப்படின்னார். அப்போ வாழ்க்கை யதார்த்த உண்மைகளை நம்ம பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைக்கி எல்லாமே பொழுதுபோக்கு ஆக்கிட்டாங்க. புத்தக திருவிழான்னு நடக்குது. ஒரு பக்கம் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்கே 10 பேர் கூட இல்லை. ஆனால் பஞ்சு மிட்டாய் கடையிலையும் வாங்கி திங்கிற கடையிலையும் அங்கே தொடங்கப்படுகிற உணவகங்கள்லையும் கூட்டம் அலமோதுது. ஒருத்தங்க ரொம்ப போர் அடிக்குதுப்பா, வெறும் புத்தக கடையாக இருக்குது, ஒரு கடைக்கு போகிறதே எனக்கு பிடிக்காது, இது நம்ம 500 கடை இருக்குது, வாங்க வெளியில் போவோம். அப்படி தான் இருக்கிறான். இதைத்தான் ரொம்ப அழகாக கோடிட்டு காமிச்சிருக்கிறாரு. வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சி போச்சு. 2000 பக்கம் படிக்கணும், 32 பக்கம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாட புத்தகத்தையாக ஒழுங்காக படிக்கிறானா கிடையாது அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறாரு. சிவக்குமார் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நூலக பிரியர் அவர், வாசிப்பு பிரியர் அவர். வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமா வாங்க. தற்போதைய ஸ்மார்ட் ஃபோன் எனும் திறன்பேசி உலகில் எல்லாவற்றையுமே காட்சியாக பார்க்க விரும்பும் மக்களுக்கு வாசிப்பின் மேன்மையை உணரச் செய்யும் வகையில் நல்லதொரு தலைப்பு. நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கா அல்லது பழுது நீக்கத்திற்கா? நூலகங்கள் பழுது நீக்கத்திற்கே. நடுவரையா, நூலகத்தில் நான் படித்த சில பயனுள்ள விஷயங்களை எதிரணி பேச்சாளர்களுக்கு நன்றாக உரைக்கும் வகையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு மிடுக்கான தோற்றம், கம்பீரமான நடை, வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டுமா? ஜிம்முக்கு வாங்க, நான் கூப்பிடல. உடல் பயிற்சியால் கிடைக்கும் நன்மைகளை ஒரு புத்தகமாக எழுதியுள்ள ஜிம்முக்கு வாங்க என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ராஜராஜன் கூப்பிடுகிறார். நூலகத்தில் நான் படித்த ஒரு வாசகர் கடிதத்தை கூறுகிறேன். தாய்மொழியை பழக்க தங்கமான முயற்சி. 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியின் தாயார் எழுதிய கடிதம். அதில், என் மகளுக்கு தமிழ் சரியாக எழுத படிக்க தெரியல, அதனால் பள்ளியில் பாடங்கள் படிப்பது மட்டும் போதாது, வீட்டில் நாமும் சில பயிற்சிகளை கொடுப்போம் என்று முடிவு செய்து மாதந்தோறும் மளிகை கடையில் வாங்கும் பொருட்களின் பட்டியலை எழுதச் சொல்வது, சிறுவர்களுக்கான நீதி நூல்களை படிக்கச் செய்வது, டிவியில் வரும் வாசகங்களை படிக்கச் சொல்வது என்று என் மகளுக்கு கூடுதல் பயிற்சி கொடுத்தேன். இப்போது என் மகள் நன்றாக தமிழ் படிக்கிறாள் என்று எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில். குப்பைகளை குப்பை தொட்டியில் போட கோல விழிப்புணர்வு என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் வெளியான ஒரு செய்தியை நாளிதழில் படித்தேன். அந்த புகைப்படத்தில் ஒரு குப்பை தொட்டி, அதன் அருகே அழகான கோலம் மற்றும் குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்று கோலப்படியால் எழுதப்பட்ட ஒரு வாசகம். செய்தி என்னன்னா, பொதுமக்களில் சிலர் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடாமல் குப்பை தொட்டியின் அருகே கொட்டிவிட்டு செல்கிறார்கள். ஏன் சிலர் பிளாஸ்டிக் கவருடன் வீசிவிட்டு செல்கிறார்கள். அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. அதனால் பொதுமக்களுக்கு குப்பை தொட்டிகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் கையில் எடுத்த கோல விழிப்புணர்வு ஐடியா என்பதுதான் செய்தி. இந்த செய்தியை தரும் நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கா அல்லது பழுது நீக்கத்திற்கா? சற்று சிந்தித்து பாருங்கள் எதிரணி பேச்சாளர்களே. ஆமா, சிந்திக்கணும். செல்போனில் சூதாட்ட ஆப்களை டவுன்லோட் செய்து பணம் கட்டி விளையாடுவதும், ஆன்லைன் லோன் ஆப்புகள் மூலம் கடன்கள் பெறுவதும் நம் நிம்மதியை கெடுத்து நம்மையும் அழித்துவிடும் என்பதை நாளிதழ்களில் வரும் உண்மை சம்பவங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். நடுவரையா, சாதனையாளர்களின் சரித்திரத்தை படித்து நாமும் வாழ்வில் சாதனை செய்ய நூலகங்கள் மிகச்சிறந்த வழிகாட்டியாகும். குளிர்பானத்தின் மீது காதல் கொண்டவர்களுக்கு பிடித்த ஜூஸ் ப்ளூபெர்ரி, படிப்பின் மீது காதல் கொண்டவர்களுக்கு பிடித்தது லைப்ரரி. நன்றி, வணக்கம். அருமை. சிவகுமார் எப்போ பார்த்தாலும் ஒரு பஞ்ச் டைலாக் கூட தான் முடிப்பார். ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கிறது என்னென்னா லைப்ரரி. ஆமாம், பிளாக்பெர்ரி என்னென்னமோ சொன்னார். நமக்கு அதெல்லாம் அந்த பக்கமே நம்ம போகிறதில்ல. ஆமாம், அது சாதாரணமாக குடிக்கிற குளிர்பானம் தானே.
ஆமாம். ஏன்னா அது வேறு பயமாக இருக்குது. தொலைக்காட்சி வழியாக போய்கிட்டு இருக்கு. அதுவும் ஜேசிடிவி சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்குறாங்க. சில வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இல்லையா? ஏன்னா தொலைக்காட்சி வழியாக ஒரு செய்தியை கொண்டு போகிற பொழுது ரொம்ப அழகாக சொன்னார். அப்போ லைப்ரரி நூலகங்கள் வாயிலாக மக்கும் குப்பை மக்காத குப்பை பார்க்குறோம். நம்ம குப்பை தொட்டி சுத்தமாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன் பல இடத்துல. ஆனால் வெளியில் தான் குப்பையை கொட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல. அவ்வளோ வரைக்கும் போகிறானே. சில பேர் மூக்கை பிடிச்சிக்கிட்டே போவேன். ஓன் வீட்டு குப்பை தானே, ஓன் வீட்டு குப்பை மாதிரி தானே பல குப்பை. அதில் மூக்கை பிடிச்சி போய் இப்படி நொட்டாங்கையில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பீச்சாங்கையில். அது என்ன? அப்போ யோசித்து பாருங்கள். அதை அள்ளுகிற சுகாதார பணியாளர்கள் என்னைக்காவது அவங்கள நம்ம நினச்சிருக்கிறோமா? அதுக்குள்ளே இறங்கி அவங்க கையை வச்சு அள்ளி அதை பிரித்து அவங்க போடுகிற பொழுது ஏங்க அவங்களும் மனுஷன் தானேங்க. இதை நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னா நாளிதழ்களில் படிக்கிறோம். ஆனால் கேட்குறோமான்னா கிடையாது. நம்ம வீட்டு குப்பையே முக்க பிடிச்சிக்கிட்டு போடுற நம்ம எப்படி நாட்டை பாதுகாக்க போகிறோம்? இது நூலகங்களுக்கு போய் பல நூல்களை படிங்க, செய்தித்தாளை படிங்க, வரக்கூடிய வாராந்திர இதழை படிங்க. இது எல்லாமே சமூகத்தின் பழுது நீக்கத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரவண பாண்டியும் விட மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமான ஆள், இளம் வயசு வேறு. இளம் புயல் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி எகிரி எகிரி அடிக்க போகிறாரு. வாங்க சரவண பாண்டி வாங்க. குருவோம் தெளிவு குருவின் திருமேனி காண்தல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். நடுவர் அவர்களே, நூலகங்கள் என்பது பொழுதுபோக்கிற்கான சாலைகளே என்று நான் பேசுகிறேன். காரணம், இவர்களை போன்று, அதாவது எதிரணியில் இருப்பவர்கள் போன்று பழுதுபட்டு பண்படாது இருப்பவர்களுக்குத்தான் அது பழுது நீக்கக்கூடிய சாலை. எங்களை போன்ற பண்பட்டு பழுது நீக்கப்பட்ட பண்பாளர்களுக்கு அது பொழுதுபோக்கு சாலையாகவே திகழ்கிறது. அது மட்டுமல்லாது நடுவர் அவர்களே, ஒருவருடைய அனுபவத்தை தன்னுடைய சுயசரிதையாக ஒரு நபர் எழுதுகிறார் என்றால், ஒருவருடைய அனுபவத்தை நாம் படிக்கும் போது அது நம்முடைய அனுபவமாக மாறிவிடுவதல்ல. ஒரு நபர் படித்துக்கொண்டே இருந்தால் அந்த நபர் பண்பட்டவராக ஆகிவிடுவார் என்பது ஒரு தவறான செயல். தானே முன்னின்று தானே அனுபவித்து தன்னுடைய அனுபவத்தினால் பெறும் அறிவில் வெளிப்படக்கூடிய ஞானமே ஒரு நபருடைய புரிதலாகவும் தெரிதலாகவும் ஆன்ம அறிவனுக்கு சாட்சியாகவும் திகழ்கிறது. ஆக ஒரு நபர் எழுதியதை படிப்பதன் மூலமாக அவர்கள் பண்பாளர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்றும் அவர்களுடைய பழுது அதனால் நீங்கி விடுகிறது என்றும் எதை வைத்து ஒத்துக்கொள்வது நடுவர்களே? எதன் அடிப்படையில் இந்த கூற்று விளங்கப்படுகிறது என்பது எனக்கும் தெரியவில்லை. ஒரு நபர் படித்துக்கொண்டே இருப்பதனால் அவருடைய அறிவு வளரும், ஆனால் அவருடைய புரிதல் மேம்படுமா? அவருடைய தெரிதல் மேம்படுமா? அவருடைய ஆன்ம அறிவு விசாலப்படுமா? என்னதான் நடக்கும் ஒரு நபர் படிப்பதனால்? படித்து படித்து புத்தகங்களை வாங்கி வாங்கி செலவு தான் அதிகமாகும். அதிலும் இந்த அணியில் இருக்கக்கூடியவர்கள் செலவுக்கு பயந்து கொண்டு அங்கேயே சென்று திருட்டுத்தனமாக ஒரு ஓரமாக அமர்ந்து சில பக்கங்களை கிழித்து கொண்டும் வருவார்கள் நடுவர்களை. புத்தகத்தை எடுத்து வந்தால் பினால்டி கட்ட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய இந்த அணியைச் சேர்ந்தவர்கள் எங்கள் அணிக்கு எதிராக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. ஒரு நபர் படிப்பதன் மூலமாக நடந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஒரு விஷயத்தை படைக்க முடியாது. எர்வின் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை எவ்வாறு கொண்டு வந்தார் என்பதை உங்களால் படிக்கத்தான் முடியும். உங்களால் ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை மீண்டும் மறு உருவாக்கம் செய்ய முடியாது. அதை நீங்கள் எப்பொழுது உணர்கிறீர்களோ, அதை நீங்கள் எப்பொழுது புரிகிறீர்களோ, அதை எப்பொழுது வெளிப்படையாக நீங்கள் கற்கிறீர்களோ அப்பொழுதுதான் அதை உங்களால் கொண்டு வர முடியுமே தவிர நீங்கள் புத்தகங்களை கொண்டு படித்துக்கொண்டே இருப்பதனால் இது உங்களால் கற்க முடியாது என்பது ஆன்ம சாட்சி. இது இயற்கையும் இது சாட்சியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நபர் படித்துக்கொண்டே இருக்கலாம், வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டே இருக்கலாம். அதனுடைய பயன் என்ன? பயன் என்பது மனிதர்களுக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த பயன் இவர்கள் படித்துக்கொண்டே இருப்பதனால் துளியளவும் இல்லை நடுவர் அவர்களே. ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. படித்துக்கொண்டே இருந்தால் MK காந்தி மகாத்மா காந்தியாக இருக்க முடியாது. படித்துக்கொண்டே இருந்தால் சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியிருக்க முடியாது. படித்துக்கொண்டே இருந்தால் கர்ம வீரர் ஆகியிருக்க முடியாது காமராஜர். ஒரு மனிதன் எப்பொழுது மேம்படுகிறான், ஒரு நபருக்கு எப்பொழுது முன்மாதிரியாக மாறுகிறான் என்றால், ஒரு நபர் படிக்க வேண்டிய அவசியமில்லை. சுற்றி நடக்கும் அனைத்தையும் தன்னுடைய சுய அறிவினால் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு புரிந்து கொண்டு தன்னுடைய பங்காற்றலை அவன் எப்பொழுது சமூகத்தில் வெளிப்படுத்துகிறானோ அப்பொழுதே அவன் தலை சிறந்த மனிதராகிறான், ஒருவருக்கு முன்மாதிரியாகிறான். இப்படிப்பட்ட கருத்துக்களை மேலோங்கி நாங்கள் இத்தனை நாட்கள் தாங்கி வரும் பொழுது எங்களை எதிர்த்து பேச என்ன துணிச்சல் இருந்திருந்தால் இந்த இருவரும் வந்து அமர்ந்திருப்பார்கள் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக நூலகங்கள் என்பது பொழுதுபோக்கிற்கே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராவது நம்புவீங்களா? 11ஆம் வகுப்பு மாணவன் என்ன பொழந்து கட்டுறாரு பாருங்க. ஏன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு இவரை நான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே வந்து அந்த படப்பிடிப்புக்காக வந்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை
மிரண்டுட்டாங்க இவரை பார்த்துட்டு. தம்பி என்ன படிக்கிறீங்க? இப்போ தாங்க 10வது படிக்கிறார். நீ ஆத்தி ஏங்க இவருக்குள்ளே ஒரு விவேகானந்தரை பார்க்குறேன், இவருக்குள்ளே ஒரு நேதாஜியை பார்க்குறேன், இவருக்குள்ளே இத்தனை பேரை நான் பார்க்குறேன்னு செய்தி மக்கள் தொடர்பு துறை சொல்கிறாங்க. மிரட்டி விட்டாப்புல. நான் இது எதை போடுறது, எனக்கு தேவை 30 வினாடி, ஆனால் இவர் 3 மணி நேரம் பேசுவார் போலுக்க அப்படின்னு அவர் மிரண்டு போய் கடைசியில் இவரை லேசாக காமிச்சிட்டு விட்டுட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அடர்த்தியான செய்திகள். அது கலைஞர் நூற்றாண்டு நூலக திறப்பு விழாவுக்கு முன்பாக அந்த முன்னோட்ட நிகழ்வில் தம்பி பொழந்து கட்டினார். அது மாதிரி இன்றைக்கி நூலகம்னா இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, பாதி பக்கத்தை கிழிச்சிட்டு போயிடுறாங்க. சில பேர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிதம் போடுவாங்க, நீங்கள் எடுத்த நூல் காலாவதியாக போகிறது, உடனே கொண்டு வாருங்கள், அதுக்கு தண்டனை அபராதம்லாம் உண்டு. எவ்வளோங்கிறீங்க? 10 பைசா, 15 பைசா, 4 அணா இப்படிலாம் போட்டு அபராதம் வசூல் பண்ணாலும் நம்ம ஆளுங்க புத்தகம் தொலைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா சில நல்ல புத்தகங்கள், ரொம்ப அரிய புத்தகங்கள் நூலகங்களில் இருக்குது. அதனால் யாரும் பழுது நீக்கத்துக்கெல்லாம் வரலைங்க, பொழுதுபோக்குக்கு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வந்திருக்கிறது யார்? இது மீனாட்சி ஆள்ற பூமி, ராஜராஜேஸ்வரி வரப்போகிறாங்க. வாங்க ராஜராஜேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கா பழுது நீக்கத்திற்கா? பழுது நீக்கத்திற்கே எனும் பொருண்மையில் பேச வந்துள்ளேன் ஐயா. ஐயா, நன்னூலார் ஒரு மாணாக்கருக்கு அறியாமை எனும் இருள் நீங்க வேண்டும் என்றால் ஒரு நூலை எப்படி படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதனை எங்களுடைய எதிரணி படிக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நன்னூலா அவர் எங்க இருக்காரு? நன்னூலை எழுதியவர் பவனந்தி முனிவர். அவர் என்ன சொல்றாருன்னா, பாடம் போற்றல் கேட்டல் நினைத்தல் ஆசார் சார்ந்து அமைவர கேட்டல் அம்மாண்பு உடையோர் தம்மோடு பயிரல் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடம் நனி இகக்கும். ஒரு மாணாக்கன் ஒரு நூலை படிப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட நூலை அல்லவா படிக்க போகிறோம் போற்றி புகழணும், அந்த நூலை பற்றியே சிந்திக்கணும், அந்த நூலை பற்றியே சிந்திச்சு அதுக்குரிய தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆசானிடம் சென்று பணிவோடு அந்த நூலை கற்க வேண்டும். அந்த நூலை பற்றி நினைக்கக்கூடிய நண்பரோடு நட்பு பாராட்ட வேண்டும். இறுதியாக ஏதேனும் ஐயங்கள் அதில் இருந்தால் ஆசானிடம் சென்று வினாவை அல்லவா எழுப்ப வேண்டும். இப்படியா எங்களுடைய எதிரணிகள் படித்திருக்கிறார்கள்? ஐயா, சட்டியில் இருந்தாதான் தட்டுக்கு வரும். அது மாதிரி ஒரு மாணாக்கரிடம் நூலே இல்லைன்னா எப்படிங்கய்யா நூலை எப்படி படிக்க முடியும்? அப்படிப்பட்ட வறுமையில் உள்ள மாணவர்களுக்கு உண்மையில் தருமசாலையாகவும் தவச்சாலையாகவும் விளங்குவது நூலகங்கள் மட்டுமே. ஐயா, ஒரு மாணவனுடைய நாட்குறிப்பேரில் எழுதப்பட்டிருந்த ஒரு செய்தி, புத்தக கடைக்கு சென்றேன், ஒரே ஒரு புத்தகம் வாங்கலாம் என்று முடிவு செய்துவிட்டு தான் சென்றேன். ஆனால் வரும்பொழுது மனதை புடம் போட்டு பார்த்தேன். எண்ணற்ற புத்தகங்களின் கருத்துக்கள் அளவா என் மனதில் இருந்தது. இது எப்படி? ஏனெனில் என்னுடைய வறுமையான கரங்கள் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் திருப்பி பார்த்தது. அதுதானே காரணம் என்று அந்த மாணவன் சொன்னான். இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், தருமசாலையாக இருப்பது நூலகங்கள் மட்டுமே. ஐயா, இன்று போட்டித் தேர்வு எழுதுபவர்களும் அதற்காக தினமும் நாளிதழை தேடி ஓடுபவர்களும் எண்ணற்றம். அவர்களுக்கெல்லாம் தேம்பாவணியில் வீரமாமுனிவர் குறிப்பிடுவது போல சூதைய நாட்டு அருவி நீரானது தரையில் வழிந்தோடும் போது அங்குள்ள புல்லுக்கும் பூண்டுக்கும் அந்த நீரை கொடுப்பது போல, தாயானவர் தாய்ப்பாலை ஊட்டுவது போல நூலகங்கள் நாளிதழ்களையும் புத்தகங்களையும் வாரி வாரி வழங்குகிறதே. ஐயா, ஜி போப் ஆங்கில புத்தாண்டு அன்று தினமும் ஒரு புறநானூற்று செய்யுளை அவருடைய ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து கொடுப்பார். இது எதற்காக? அவரினுடைய தமிழ் மொழி பற்றா? இல்லை, ஒரு நூலின் கருத்து அத்துணை மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கமே. இறுதியாக ஐயா, கல்வி அறிவை பரப்ப வேண்டும் என்று கர்ம வீரர் காமராசர் முடிவு செய்தார். அவரை கல்வி அறிவை பரப்ப வேண்டாம் என்று பலர் கூறினார்கள். கல்வி அறிவை பரப்ப வேண்டாம் என்று சொன்னால் முதலமைச்சர் பதவியையும் நான் துறக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதுபோல நூலறிவையும் நுண்ணறிவையும் என்றுமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நூலகங்கள் பழுது நீக்கிற்கே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகாக நான் அறிமுகப்படுத்தும் போதே சொன்னேன், தியாகராசர் தீந்தமிழ் கல்லூரி. அங்கேருந்து வர்றது சோடபோகல். நிறைய தமிழ் அறிஞர்களை உருவாக்கிய அற்புதமான கல்லூரியிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு இளம் புயல் தான். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக ஆற்றலுக்கு நடை. அந்த பவனந்தியை இது வரைக்கும் யாரும் தொட்டாங்களா என்னன்னு தெரியாது. தொல்காப்பியம் இருக்கிறது, நன்னூல் இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் இலக்கணம் உண்டு. ஆசிரியருக்கு இலக்கணம் உண்டு, மாணவனுக்கு இலக்கணம் உண்டு, நூல் வாசிக்கிறவனுக்கு இலக்கணம் உண்டு. அது யார் படிக்கிறார் இன்றைக்கி? நூலை எப்படி வாசிக்கணும், நூலை எப்படி பெறட்டணும், புத்தகம் எப்படி படிக்கணும்னே யாருக்கும் தெரியாது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க, எங்கே வச்சாலும் பையன் பணத்தை திருடிடுறான்.
ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும். என்ன பண்ணலாம்? அம்மா சொன்னா பேசாமல் அவன் பாட புத்தகத்தில் வச்சுருங்கன்னா. அதே மாதிரி வச்சார், திருடே போகலை. அவன் பாட புத்தகத்தை தொட்டா தானே. பாட புத்தகத்தையும் தொடுறதில்ல. நூலகம்லாம் எங்கே இருக்குன்னு கேட்குறான். அப்படியா இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிறோம். அப்போ நினச்சி பாருங்கள், இந்த நாட்டில் நூலகங்கள் பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நூல்களை வாசிப்பது என்பது ஒரு தவமாக கருத வேண்டும். நமக்கெல்லாம் அது தவம். ரொம்ப அழகாக ராஜேஸ்வரி அதை சொன்னாங்க. அப்போ பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நூலகங்கள் பொழுதுபோக்குக்குன்னு ஒரு அணி பேசி உட்கார்ந்துருக்கிறாங்க. பழுது நீக்கத்திற்கு. அது என்ன பொழுது பழுது வார்த்தைக்காக அப்படி போட்டிருக்கிறோம்? கிடையவே கிடையாது. பல பேர் லைப்ரரிக்கு எதுக்கு போகிறான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சொல்கிற வாதம் எப்படி இருக்குன்னா, சும்மா டைம் பாஸுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் உட்காடுறாங்க. அவன் வாட்டுக்கு பார்க்குறேன், இன்னும் பொழுதே போகலடா, இந்த பக்கமாக போய் உட்காருவான். ஏசி வேற போட்டிருக்காங்க, குழு குழுன்னு இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நூலகத்தில் கூட்டம் அதிகம். நான் கூட ரொம்ப மனசு பரவாயில்லையே, இவ்வளோ பேர் வாசிக்கிறாங்களான்னு பார்த்தா அம்புட்டு உள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. யோசித்து பாருங்கள், குழு குழுன்னு ஏசி வேற வருது. இப்போ பாருங்களேன், மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது விசேஷம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, குடும்பமாக வந்துடுறாங்க. மற்ற நாள் விசேஷம் வச்சா ஒருத்தர் 2 பேர் தான் வர்றாங்க. என்ன காரணம்? வீட்டில் இவங்களை மேய்க்க முடியல, அள்ளிட்டு போயிடுவான். அங்கிட்டு போய் என்னத்தையாவது விடுவான், அங்கே பஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க, என்னத்தையாவது கொடுப்பாங்க, இன்றைக்கி பொழுத கழிச்சிருவான். அப்படி தான் வர்றாங்க. அதுதான் இவங்க சொல்கிறாங்க, யாருங்க உட்காந்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு. அதெல்லாம் கிடையாதுங்க. நாளிதழை வாசிக்க மாட்டேங்கிறான், வார இதில் வாசிக்க மாட்டேங்கிறான். எங்கள் பள்ளிக்கெல்லாம் தேன் சிட்டுன்னு ஒன்று வருது. ஏன்னா அதை எத்தனை பேர் வாசிக்கிறான்? கிடையாது, வாசிக்க மாட்டேங்கிறான். என்னடான்னா, அது தேன் சிட்டு சார், அது தேன் வாசிக்கும் சார், தேனீக்கள் வாசிப்பாங்க சார் அப்படின்ட்டு போகிறேன். இப்போ நிலைமை அப்படி போயிடுச்சு. அதை தான் இவங்க வேதனைப்படுறாங்க. பொழுதுபோக்கு தான் இருக்குது, வாசிப்புங்கிறது சுத்தமாக இல்லை. இந்த தேசிய நூலக தினத்தில் நம்ம மனசாட்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாசிக்கிற பழக்கமே, நீ போனது எங்கேன்னு ஒருத்தர் கூட புத்தகம் எழுதினார். இன்னொருத்தர் ஒரு புத்தகம் எழுதினார், பணம் சம்பாதிக்க 10 வழி அப்படின்னார். அதில் ஒவ்வொரு வழியாக போட்டு வந்து கடைசி 10வது வழி என்னான்னு பார்த்தா இது மாதிரி புத்தகம் போடுவது அப்படின்னார். இப்போ புத்தகம் போட்டு சம்பாதிக்கிறவனும் இருக்கிறான். அப்போ புத்தகங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதை பொழுதுபோக்குக்கு தான் நூல் நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் வாதிட்டுருக்குறாங்க. இவங்க 2 பேரும் சாதாரண ஆள் கிடையாது. பழுது நீக்கம், அங்கே பிரச்சனைகளை மாற்றுது. இன்றைக்கி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாற்றுத்திறனாளிகள் கூட போய் படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நூலகங்கள் வளர்ந்துருச்சுல்ல. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மிகப்பெரிய தேர்வில் வெற்றி பெற்று பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாரு? கலைஞர் நூலகத்தில் நான் படித்ததுனால தான் இன்றைக்கி இந்த எல்லையை என்னால் தொட முடிந்தது, அதற்கு நன்றி அப்படிங்கிறார். அப்போ அங்கே பழுது நீக்கியிருக்கு இல்லையா சமுதாயத்தில். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு நூலகத்தை பார்க்க முடியாது. சென்னை போனால் நமக்கு கன்னிமாரா நூலகம் சொல்லுவாங்க, பேரறிஞர் அண்ணா நூலகம் சொல்லுவாங்க. இங்கே தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூலகம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விஷயம். வெளியூர்லேருந்தெல்லாம் வர்றாங்க, வந்து உட்காந்து படிக்கிறாங்க. எதுக்கு? பழுது நீக்கத்துக்கு. அறிஞர் அண்ணா அவர்களுக்கு அந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை தொடங்குறதுக்கு நேரம் வந்துருச்சு, வாங்கன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஒரு நாள் தள்ளி வைங்களேன் ஆப்ரேஷனை. ஏன்? ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், படித்து முடிச்சிடுறேன். இதுதான் வாசிப்பினுடைய உன்னதம். கடைசி நிமிடம் வரை வாசிக்கணும் மனுஷன். கடைசி நிமிஷம் வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணுங்க. எஜுகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சொன்னான். கற்றல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நூலகங்கள் இருக்கிறது. நான் எங்கே போனாலும் முதல்ல கேட்குற கேள்வி மாணவர்களை பார்த்து, அப்பா எத்தனை பேர் இந்த வாரம் சனி ஞாயிறு விடுமுறையில் நூலகத்துக்கு போனீங்கன்னு கேட்பேன். 100 பேர் இருக்கிற இடத்துல 2 பேர் கை தூக்குவான். அந்த 2 பேர்கிட்ட ஒருத்தனை கேட்டேன், என்னடா நூலகத்தில் போய் என்ன புக்கு படிச்சு? இல்லை சார், அந்த பக்கம் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாருன்னா. ஒருத்தன் போச்சா. இன்னொருத்தன், நான் போனேன் சார், போய் நல்ல புத்தகம் படிக்கலான்னு பார்த்தேன் சார், சிறுவர் நூலகத்துக்கு போனேன் சார், ஒரு புத்தகத்தை எடுத்தேன் சார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அப்பா வாடா போவானார், வந்துட்டேன் சார். இன்றைக்கி நிலைமை அதுதான். அப்போ பழுது நீக்கத்திற்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் குறைவாக இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே, தேசிய நூலக தினத்திலே, இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அன்பான செய்தி என்னவென்றால், பிள்ளைகளை அங்கே கூட்டு போனேன், இங்கே கூட்டு போனேன், வளகாப்பு கூட்டு போனேன், அந்த வீட்டுக்கு கூட்டு போனேன், காது குத்து கூட்டு போனேங்கிறதெல்லாம் விட்டுட்டு, என் பிள்ளையை நான் நூலகத்திற்கு அழைத்து சென்றேன், அவன் படித்தான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதற்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். அதனால் உங்களுடைய
அந்த நிகழ்வுகளை நீங்கள் பொழுதுபோக்குக்காக நூலகத்திற்கு போக வேண்டாம். அங்கே ஒரு புத்தகத்தை படித்தாவது உங்கள் பிள்ளை மனம் திருந்தினால் இது இந்த நிகழ்ச்சியின் வெற்றி என்பதனாலே நூலகங்கள் பொழுதுபோக்கு நிகழ்வாக தெரிந்தாலும் அது ஏதோ ஒரு வகையிலே சமூக குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடிய பழுது நீக்கத்திற்குத்தான் என்பதை இந்த நேரத்திலே அடக்கத்தோடு சொல்லி நூலகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பழுது நீக்கத்திற்கு பயன்படுத்துங்கள். நூலகங்கள் அறச்சாலைகள், அந்த அறச்சாலைகளை பயன்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். நூலகங்கள் பொழுதுபோக்கிற்கு அல்ல, அது பழுது நீக்கத்திற்கே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Hello JCTV family, thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment. இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.